வணக்கம். நீங்க கொடுத்த டேட்டு 12/9/1994 8:15 PM. ஸோ உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸ் 31 வயசு 3 மாசம் 11 நாள் ஆகுது. திதி அஷ்டம திதி வளர்ப்பு நிலை திதியில பிறந்திருக்கிறீங்க. நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம். ராசி விருச்சக ராசி, லக்னம் மேஷ லக்னம். ஸோ லக்னாதிபதி செவ்வாய், ஓரை சந்திர ஓரை. உங்களுடைய மனசு தெளிவா இருக்கும், அம்மா மேல தனி பாசமா இருக்குங்க. இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கிற தசாபுத்தி, அதாவது சூரிய திசை போகுது சார். சூரிய திசை அப்படிங்கிறது 2024 10வது மாசம் ஸ்டார்ட் ஆகுது, 2030 10வது மாசம் முடியுது. அதாவது சூரிய திசை அப்படிங்கிறது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சாட்சி கையெழுத்து எதிலும் போடக்கூடாது. அரசியல் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே இந்த காலகட்டம் வரைக்கும் 2030 வரைக்குமே நிச்சயமா கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல பார்த்தோன்னா புத்தி ராகு புத்தி. ஸோ ராகு புத்தி அப்படிங்கிறது 2025 12வது மாசம் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது 2026 11வது மாசம் 9ஆம் தேதி தான் முடியுது. இந்த ராகு அப்படிங்கிறது என்ன பண்ண போறாரு அப்படின்னா, கையிருப்பு பணம், வீடு சம்பந்தமான விஷயம். ஸோ வீட்டை புதுப்பிக்கணும், வீட்டுல ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாது. ராகு பகவான் 4ஆம் வீட்டுக்கும் 2ஆம் வீட்டுக்கும் ஒரு வழிவேதிலே வந்திருக்கிறாரு. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல அந்தரம் அப்படிங்கிறது ராகு அந்தரம். குறிப்பா ஜனவரி மாசம் அதாவது 2026 பிப்ரவரி மாசம் வரைக்கும் ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஸோ ஆக்சுவலா உங்களுடைய ஜாதக ரீதியா சூரியன் அகம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல அமைப்பிலும், புறம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் 40% தான் இருக்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் டோட்டலா கெட்டிருக்கிறாரு. ஸோ கூட பிறந்தவங்க மூலியமா எந்த ஒரு பயனும் கிடைக்காது, சண்டை சச்சரவு அதிகமா வரும். அதுல கொஞ்சம் ஞாபகம் கவனம் அப்படிங்கிறது இருக்கட்டும். விடம் சார்ந்த விஷயத்துல ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும் சார். அந்த விடம் சார்ந்த விஷயத்துல காளிமனை, குறிப்பா காளிமனையில எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஸோ கம்மி விலைக்கு ஒரு இடம் வருது வாங்கலாம் அப்படின்னா நிச்சயமா வாங்கக்கூடாது. கம்மி விலைக்கு வர மாதிரி தான் இருக்கும், ஆனா தொடர்ந்து பின்னாடி பிரச்சனை அப்படிங்கிறது உருவாகும். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துல அகம் சார்ந்த விஷயமும் புறம் சார்ந்த விஷயமும் செவ்வாய் பகவான் டோட்டலா கெட்டு போயிருக்கிறாரு. அதே போல சுக்கிரன் அப்படிங்கிறது புறம் சார்ந்த விஷயத்துல கெட்டு போயிருக்கிறதுனால இப்போதைக்கு வீடு அப்படிங்கிறது மாறக்கூடாது. ஸோ இப்ப இருக்கிற வீட்டுல அந்த வீட்டை விட்டு வீட்டை மாற்றக்கூடாது. ஏன்னா இப்ப நடக்கிற தசாபுத்தி அது மாதிரி இருக்கு. ஸோ கிரக